அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வ யஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய நாட்டப்படி நம்ம லோகத்தில் அரபியாவுடைய 20வது கிளாஸில் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அனைத்து புகழும் இறைவன் ஒருவனுக்கே. இந்த செஷனில் நம்ம ஃபுல்லாக தமாரின் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது போன கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம், புதுசாக ஒரு லெசன் ஸ்டார்ட் பண்ணினோம். ஞாபகம் இருக்குதா? 10th லெசன் ஸ்டார்ட் பண்ணோம். அதில் நம்ம கற்றுக்கிட்ட விஷயம் என்ன, ஒரு எல்லாமே ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். புதுசாக பார்த்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, லா மா அப்படிங்கிற 2 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது லா அப்படிங்கிறது ஹர்ஃபுல் ஜவாபு, மா அப்படிங்கிறது ஹர்ஃபுன் நஃபி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதாவது மறுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஹர்ஃபு. இன்னும் நாம் என்ன பார்த்தோம், ஒரு இஸ்மு தமீரோடு இணையும் போது எப்படியெல்லாம் ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ அதை ஃபுல்லாக நம்ம போன கிளாஸில் அப்ளை பண்ணியிருப்போம். என்னுடைய மொழி, என்னுடைய நண்பன், அவனுடைய நண்பன், அவனுடைய பெயர், என்னுடைய பெயர், உன்னுடைய பெயர் அப்படின்னு சொல்லி ஒரு இஸ்மு தமீரோடு இணைஞ்சிச்சின்னா எப்படியெல்லாம் ரியாக்ட் ஆகுது, எப்படியெல்லாம் சேருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம். ஸோ இவ்வளவும் நம்ம லாஸ்ட்டு கிளாஸில் நம்ம பார்த்துருந்தோம், அந்த கான்வர்சேஷனில் பார்த்துருந்தோம். இப்போ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம தமாரின் அட்டன் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம அந்த தமாரின்குள்ளே போகலாம். நிறைய எக்ஸசைஸ் கீழே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பாருங்கள். அஜிப் அனில் அஸ்இலத்தில் ஆத்தியதி. ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின். கீழே கொடுக்கப்பட்டுள்ள கேள்விக்கு விடையளி. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், கேள்வி கேட்டிருக்காங்க, நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின்னு மஸ்முக்க. சரிங்களா? எதுவுமே இல்லை, காக்கு எதுவுமே இல்லைனாலே அது ஆண்பாலை குறிக்கிற மாதிரியான ஒரு வார்த்தை தான். சரிங்களா? மஸ்முக்க, உன்னுடைய பெயர் என்ன. இதே ஒரு பெண்ணை பார்த்து கேட்குறதா இருந்தால் மஸ்முக்கி அப்படின்னு கேட்டிருப்பாங்க. சரியா? ஓகே. மஸ்முக்க, உன்னுடைய பெயர் என்ன அப்படின்னு ஒரு ஆணை பார்த்து கேட்குறாங்க. ஸோ எப்படி பதில் சொல்லலாம், இது எல்லாமே இந்த கான்வர்சேஷன்லேருந்து சொல்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க ஆன்சரை. முகம்மதை பார்த்து அப்படித்தானே கேட்டாங்க. ஸோ அவங்க என்ன ரிப்ளை பண்ணினாங்க, இஸ்மி முஹம்மதுன். இல்லைன்னா உங்கள் பேர் கூட போட்டுக்கோங்க. ரைட்டா? இஸ்மி, என்னுடைய பெயர், முஹம்மதுன், என்னுடைய பெயர் முஹம்மது. சரிங்களா? அப்புறம் இன்னொருத்தவங்க ஒரு டவுட் கேட்டிங்க. அதாவது என்னென்னா, அனா தாலிபுன் அப்படின்னு வருது இல்லை, ஃபஸ்ட்டு அந்த கான்வர்சேஷனில் 2வது லைன் பார்த்தீங்கன்னா அனா தாலிபுன் பில் ஜாமியத்தி அப்படின்னு இருக்கும். அதில் அனா அப்படிங்கிறது முபுத்ததா, தாலிபுன் அப்படிங்கிறது ஹபர்னு சொன்னேன். ஏன் அது பதலுன் வராதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பதலுன் அப்படிங்கிறது இஸ்முல் இஷாராக்கு அப்புறம் தான் பதலுன் வரும். தமீருக்கு பின்னாடி வர்றது பதலுன் கிடையாது. அப்படி பார்த்தா ஹுவ தாலிபுன், ஹுவ முஹம்மதுன் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே அப்புறம் பதலுன்னாக தான் இருக்கும். முபுத்ததா ஹபரே அங்கே இருக்காது. சரிங்களா? முபுத்ததான்னு ஒன்று இருந்தால் ஹபர்னு அங்கே இருக்கணும் கண்டிப்பாக. ஆமாவா? ஸோ பதலுன் அப்படிங்கிறது இஸ்முல் இஷாரா, அதாவது ஹாதா, தாலிக்க, தில்க, ஹாதிஹி, இதுக்கு அப்புறம்தான் பதலுன் வரும். ஒரு தமீருக்கு அப்புறம் வர்றது பதலுன் கிடையாது. சரிங்களாம்மா? புரியுதுங்களா? இது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ரைட். இப்போ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். மின் ஐன அந்த. மின் ஐன அந்த. மின்னுனா இருந்து, ஐனனா யார், அந்தனா நீ எங்கிருந்து வருகிறாய், வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் என்ன சொல்லலாம், அனா மினல் ஹிந்தி, நான் இந்தியாவிலிருந்து வருகிறேன். சரிங்களா? அனா அப்படிங்கிறது முபுத்ததா, மினல் ஹிந்தி அப்படிங்கிறது ஹபர். சரிங்களா? ஜாருன் மஜ்ரூருன் ஷிபஹு ஜும்லாவாக இருக்குது. ஐ எம் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். மா லுகத்துக்க, உன்னுடைய மொழி என்ன. சரிங்களா? மா லுகத்துக்க, உன்னுடைய மொழி. லுகத்துக்க, உன்னுடைய மொழி. சரிங்களா? எப்படி இருக்காது, முதாஃப் இலைஹியாக இருக்குது. சரிங்களா? உன்னுடைய மொழி என்ன, வாட் இஸ் யுவர் லாங்குவேஜ். ஆன்சர் பாருங்கள். லுகத்தி, என்னுடைய மொழி. அல் உருதியத்து, அல் உருதியத்து. சரிங்களா? உருது. முகமது அதானே சொன்னார், என்னுடைய மொழி உருதுன்னு தானே சொன்னார். ஸோ சேம் அதே இங்கே போட்டுக்கலாம்.
அல் உருதியத்து. சரிங்களாம்மா? ஓகே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லுகத்தி அப்படிங்கிறதுல அந்த லுகத்தி அப்படிங்கிறது என்ன, என்னுடைய மொழி. அந்த லுகத்தி அப்படிங்கிறது தான் வந்து, அதாவது லுகத் அந்த தாவோட நிறுத்தின லுகத்து அப்படிங்கிறது தான் வந்து முதாஃபு. யா சேர்றதுனால தான் தாக்கு கெஸ்ரா கொடுக்குறோம். சரிங்களா? அந்த யாங்கிறது வந்து முதாஃப் இலைஹி, அல் உருதியத்து அப்படிங்கிறது வந்து ஹபர். சரிங்களா? இங்கே முதாஃப் தான் முபுத்ததாவாக வந்திருக்குது. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஐன அபூக்க, உன்னுடைய தந்தை எங்கே. ஐன அபூக்க, அபூக்க உன்னுடைய தந்தை. சரிங்களா? உங்களுடைய அப்பா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள். அபி அப்படின்னா என்ன, என்னுடைய தந்தை ஃபில் குவைத்தி, குவைத்தில் இருக்கிறார். என்ன சொல்கிறாங்க, என்னுடைய தந்தை குவைத்தில் இருக்கிறார். மை ஃபாதர் இஸ் இன் குவைத். ஓகேங்களா? அபி என்னுடைய தந்தை. அங்கே அபுங்கிறது தான் வந்து முபுத்ததா, யாங்கிறது முபுத்ததா முதாஃபா இருக்குது, யாங்கிறது முதாஃப் இலைஹி, கல்லிமுடைய யா அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னிலைக்கு உரிய யாது. சரிங்களா? ஃபில் குவைத்தி அப்படிங்கிறது ஹபரு ஷிபுகு ஜும்லா ஜாருன் வ மஜ்ரூராக இருக்குது. சரியாம்மா? இப்போது நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். 5வது கொஸ்டின். ஐன உம்முக்க, உன்னுடைய தாய் எங்கே. அடுத்து உன்னுடைய அம்மா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள். உம்முக்க, இப்போ அபூக்க அப்படிங்கும்போது அபின்னு மாற்றிட்டோம். இப்போ உம்முக்கவை எப்படி, என்னுடைய தாய்ங்கிறது எப்படி சொல்கிறது, உம்மி. சரிங்களா? உம்மி ஃபில் குவைத்தி. என்ன சொல்கிறாங்க, என்னுடைய தாய் குவைத்தில் இருக்கிறார். இங்கே வந்து அந்த வார்த்தை கூட நம்ம சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை படித்தோம், ஞாபகம் இருக்கா, ஐதன். அந்த வார்த்தையை கூட சேர்த்துக்கலாம் நம்ம. உம்மி ஐதன் ஃபில் குவைத்தி. சரிங்களா? மேலும் என்னுடைய தாயும் குவைத்தில் இருக்கிறார் அப்படின்னு கூட நம்ம ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. இந்த உம்மிங்கிறது தான் வந்து முதாஃப் இலைஹி, ஃபில் குவைத்தி அப்படிங்கிறது ஹபர். சரிங்களாம்மா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். லக்க அஹுன், உனக்கு சகோதரர் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி டவுட்ஃபுல்லாக கேட்குறாங்க. இப்போ ஆன்சர் என்ன சொல்லணும், முகமதுக்கு சகோதரர் இருந்தாங்க தானே, அப்போ நம்ம அதை தான் இங்கே சொல்லணும்னா, ஆமாம், லி எனக்கு, அஹுன் வாஹிதுன். சரிங்களா? எனக்கு ஒரே ஒரு சகோதரர் இருக்கிறார். இதை நம்ம எப்படி சொல்லணும், நாம்ங்கிறது ஹர்ஃபுல் ஜவாபு, லீ அப்படிங்கிறது ஜாருன் வ மஜ்ரூர். ஆமாவா? லீங்கிறது ஒரு ஹர்ஃபு ஜர். அப்போ லீங்கிறது ஜாருன் வ மஜ்ரூர்னு ஃப்ரண்ட்டில் வந்திருக்கு. அப்போ இது என்னன்னு சொல்லணும், நம்ம ஹபர் ஃப்ரண்ட்டில் வந்துருச்சு. அப்போ இது என்னன்னு சொல்லணும்னு சொன்னோம், ஹபர் முகத்தம், முன்னாடி வந்த ஹபர். அஹுன் அப்படிங்கிறது தான் முபுத்ததா, பட் எப்படி சொல்லணும், முபுத்ததா அஹர் அப்படின்னு சொல்லணும். வாஹிதுன் அப்படிங்கிறது நா தான் வந்திருக்கு, அஹுனுக்கு நா தான் வந்திருக்குது. சரியாம்மா? எனக்கு ஒரே ஒரு சகோதரர் இருக்கிறார். சரிங்களா? நான் ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இப்போ படிக்கிறதுல எல்லாத்துலேயுமே சென்டென்ஸை வந்து படித்து அதுக்கு பொருள் வச்சு தர்கீப் வைக்க முடியுது. நார்மல் புக்கு வேறு ஏதாவது அரபிக் புக்கு எடுத்து வச்சா தர்கீப் வைக்க முடியலை என்னால் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க. இந்த செஷனுடைய லாஸ்ட்டில் நான் இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய குரான்லேருந்தே வசனங்கள் எடுத்து நான் உங்களுக்கு அதுக்கு தர்கீப் வச்சு காட்டுறேன். சரிங்களாம்மா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தாம்மா இதை வந்து ப்ராக்டிஸ்க்கு கொண்டு வர முடியும். சரிங்களா? ஏன்னா இப்போ நம்ம பார்த்துருக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிள் பேசிக் சென்டென்ஸ். நம்ம டீப்பாலாம் ஒரு காம்ப்ளிகேட்டட் சென்டென்ஸ்க்கெலாம் நம்ம போவே இல்லை. சரிங்களா? ஸோ அட்லீஸ்ட் நம்ம இந்த ஃபஸ்ட்டு புக்கையாச்சும் கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்ம எந்த மாதிரியான புக்ஸ் நம்ம அரபிக்கில் எடுத்தாலும், முக்கியமாக குரான் எடுக்கும்போது நமக்கு தர்கீப் வைக்கிறதுக்கு, பொருள் வைக்கிறதுக்கு, ஏன் இப்படி பொருள் வைக்கணும், ஏன் இப்படி தர்கீப் சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் முழுமையாக நம்மளுக்கு விளங்கும். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். சரி, இப்போது நெக்ஸ்ட்டு கேள்வி பாருங்கள். லக்க உஹுத்துன், உனக்கு சகோதரி இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அடுத்த கேள்வி கேட்குறாங்க. ஆன்சரு நாம், ஆம், லி உஹுத்துன் வாஹிதத்துன். சரிங்களா? இங்கே முன்னாடி எப்படி நம்ம ஆன்சர் பண்ணோம், அஹுன் வாஹிதுன் அப்படின்னு சொன்னோம். அப்போ இங்கே சொல்லும்போது ஏன் உஹுத்துன் வாஹிதத்துன் அப்படின்னு சொல்கிறோம், ஏன்னா உஹுத்துன் அப்படிங்கிறது ஒரு பெண்பாலான இஸ்மு. மனூத் எப்படி இருக்குதோ அது மாதிரி தான் நாத்தும் இருக்கணும். அப்படி தானே நம்ம படித்தோம். ஸோ அதனால தான் இங்கே சேஞ்ச் பண்ணுறோம். சரியா? நாம் லி உஹுத்துன் வாஹிதத்துன், எனக்கு ஒரே ஒரு சகோதரி இருக்கிறாள். சரிங்களாம்மா? ஸோ இங்கே அதே மாதிரி சேம் அதே தான். நாமுங்கிறது அர்ஃபுல் ஜவாபு, லீ அப்படிங்கிறது வந்து ஹபர் முக்கத்தம்,
உஹுத்துன் அப்படிங்கிறது தான் வந்து முபுத்ததா முஅஹர், வாஹிதத்துன் அப்படிங்கிறது மனூத். இந்த உஹுத்துன் அப்படிங்கிற மனூத்துக்கு வாஹிதத்துன் நாத்தா வந்திருக்குது. சரிங்களாம்மா? ஓகே, இப்போ அடுத்த கேள்வி பாருங்கள். இந்தக்க சையாரத்துன், உன்னிடத்தில் இருக்கா? என்னது? கார். உன்னிடத்தில் கார் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ முகமது என்ன பதில் சொல்கிறாரு? இல்லை, என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி பதில் சொல்வார்ல. ஸோ அதை அப்படியே இங்கே சொல்லணும். என்ன சொல்லணும்? லா, இல்லை. மா இந்தி, என்னிடத்தில் இல்லை. சையாரத்துன், கார். ஓகேங்களா? இப்போ புரியுதா? லா எங்கே வரணும், மா எங்கே வரணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. லா, மா இந்தி. செய்யாரத்துன், இல்லை, என்னிடத்தில் கார் இல்லை. சரிங்களாம்மா? ஸோ இங்கே சேம் அதே தான். லாங்கிறது ஹர்ஃபுல் ஜவாபு, மாங்கிறது ஹர்ஃபுன் நஃபி. சரிங்களா? மறுக்கிறதுக்காகவே வரக்கூடிய ஒரு ஹர்ஃபு. ஓகேங்களா? இந்தி அப்படிங்கிறது வந்து என்னிடத்தில் இல்லை. இது வந்து என்ன சொன்னோம்? இந்து அப்படிங்கிறது என்ன? இந்த அப்படிங்கிறது என்ன? ஒரு ஜர்ஃபுன்னு சொன்னோம். கரெக்டாக? ஜர்ஃபு முதாஃப் இலைஹி வந்திருக்குது. சையாரத்துன் அப்படிங்கிறது தான் வந்து முபுத்ததா. சரிங்களா? நான் ஒரு கண்டிஷன் கூட சொன்னேன். என்ன சொன்னேன்? ஹர்ஃபு ஜர், அதாவது ஜாருன் வ மஜ்ரூருன் இதுவும் ஜர்ஃபு முதாஃப் இலைஹி இதுவும் முபுத்ததாவாக என்றைக்குமே வராது அப்படின்னு சொன்னோம். கரெக்டாக? முதாஃப் கூட வந்து முபுத்ததாவாக வரும், ஆனால் ஜர்ஃபு வந்து முபுத்ததாவாக வராது. ஜர்ஃபு முதாஃப் இலைஹி முபுத்ததாவாக வராது. ஸோ அப்போ இங்கே என்ன எப்படி சொல்லணும்? இந்தி அப்படிங்கிறது என்ன? அதில் இந்த அப்படிங்கிறது ஜர்ஃபு, யா அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி. இங்கே ஜர்ஃபு தான் ஹபராக வந்திருக்குது, ஆனால் ஹபர் முகத்தம் அப்படின்னு சொல்லணும். சையாரத்துன் அப்படிங்கிறது முபுத்ததா முஅஹர். சரியா? சரி, இது ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட்டு கொஷின் பார்க்கலாமா? அடுத்தது பாருங்கள். இந்தக்க, உன்னிடத்தில் இருக்கா? தர்ராஜத்துன், சைக்கிள் இருக்கா? அடுத்து என்ன கேட்குறாங்க? உங்ககிட்ட அப்போ சைக்கிள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இருக்குதானே முகமது கிட்ட. அப்போ இங்கே என்ன ஆன்சர் வரணும்? நாம், எஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு 10வது கேள்வி பாருங்கள். இந்தக்க, உன்னிடத்தில் இருக்கா? கலமுன், பேனா. உன்னிடத்தில் பேனா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாம் அப்படின்னு கூட போடலாம். இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறதா இருந்தால் லா மைந்தி கலமுன் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களாம்மா? நாமுன்னு போடுறீங்கன்னா நாம், எஸ்ன்னு போடுறீங்கன்னா நாமுன்னு போடுங்க. இல்லை என்கிட்ட இல்லைன்னு சொல்கிறதா இருந்தால் லா மைந்தி கலமுன் அப்படின்னு சொல்லணும். சரியா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். 11th கொஸ்டின்னு. இந்தக்க, உன்னிடத்தில் இருக்கா? தஃப்தருன், அதாவது நோட்டு எழுதுகிற நோட்டு உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாம், எஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். அடுத்தது அபூக தாஜிருன், உன்னுடைய தந்தை வியாபாரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, முகமது வந்து தந்தை வந்து பிஸ்னஸ் மேனுன்னு சொல்லலையே. அப்போ நம்ம இங்கே என்ன சொல்லணும்? லா, இல்லை. மா அபி தாஜிருன், என்னுடைய தந்தை இல்லை, வியாபாரி. ஸோ நம்ம அந்த சைக்கிளுக்கு கேட்ட மாதிரியே தான் இங்கேயும் நம்ம ஆன்சர் பண்ணணும். லா, இல்லை. மா அபி, என்னுடைய தந்தை இல்லை. தாஜிருன், வியாபாரி இல்லை. சரிங்களா? புரியுதா? ஸோ மா எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது தெரியுதாம்மா? சரி, இப்போது அதுமே சேம் அதே தான், தர்கீப் அதே தான். லாங்கிறது ஹர்ஃபுல் ஜவாபு, மாங்கிறது ஹர்ஃபுன் நஃபி. நம்ம அபி அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணோம். என்னுடைய தந்தை அப்படின்னு சொன்னால் அது வந்து முதாஃப் இலைஹி. சரியா? அதாவது அந்த அபுன் அப்படிங்கிறது தான் வந்து முபுத்ததா. சரிங்களா? முபுத்ததா, அதாவது முதாஃப் வந்து முபுத்ததா வந்திருக்கு, யா வந்து முதாஃப் இலைஹி, தாஜிருன் அப்படிங்கிறது தான் ஹபர். சரிங்களா? ஜர்ஃபு முதாஃப் இலைஹி தான் முபுத்ததாவாக வராது. முதாஃப் இலைஹி முபுத்ததாவாக வரும். இங்கே அபி அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி. சரிங்களா? ரைட். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, தெளிவாக இருங்க, பொறுமையாக பாருங்கள். சரிங்களா? ரைட். இப்போது நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். மண். சரிங்களா? சாரி, மின். ஏன்னா அடுத்தது ஐன இருக்குது. ஸோ அப்போ மண் போட முடியாது. மின், இருந்து. ஐன, எங்கிருந்து. முகமது எங்கிருந்து வருகிறாய் அப்படின்னு சொல்லி அடுத்த கேள்வி கேட்குறாங்க முகமதை பார்த்து. முகமது வேர் ஆர் யூ ஃப்ரம்? ஸோ ஆன்சர் பாருங்கள். அனா மினல் ஹிந்தி. ஓகேங்களா? அனா மினல் ஹிந்தி. சேம் அதே தான், செகண்டில் கேட்டது சேம் அதே தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க. முகமது எங்கிருந்து வருகிறான். ஓகேங்களா?
ரைட். அனா மினல் ஹிந்தி. இங்கே வந்து யா முகம்மதுன்னு கூப்பிட்டு கேட்குற மாதிரி சொல்லப்படலை. முகம்மது எங்கேருந்து வர்ற அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக தான் ஆன்சர் இருக்குது. ஸோ அனா கொஸ்டின் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து நான் இந்தியாவிலிருந்து வருகிறேன். இல்லை இது வந்து வேற ஒருத்தவங்கள்ட்ட கேட்குறதா இருந்தால் மின் ஐன முகம்மதுன்னு வேற முகம்மது அல்லாமல் வேற ஒருத்தவங்கள பார்த்து கேட்குறதா இருந்தாலும் இப்படி இந்த மாதிரி கேட்கலாம். முகம்மது எங்கிருந்து வருகிறான் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆன்சர் அப்போ எப்படி வரும்? ஹுவ, அவன்னு வரணும். ஹுவ மினல் ஹிந்தி. ஸோ இது அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து முகம்மதையே கூப்பிட்டு கேட்குறதா இருந்தால் யா முகம்மது அப்படின்னு வந்திருக்கணும். அப்படி இல்லை. அப்போ வேறு யார்கிட்டையும் முகம்மதை பற்றி கேட்குறாங்க. முகம்மது எங்கிருந்து வருகிறான். ஸோ அப்போ ஆன்சராக எப்படி சொல்லணும் நம்ம? ஹுவ, அவன் மினல் ஹிந்தி, இந்தியாவிலிருந்து வருகிறான் அப்படின்றத தான் நம்ம சொல்லணும். சரிங்களாம்மா? ஓகே. இப்போ அடுத்த கேள்வி பாருங்கள். அதில் வந்து தர்க்கி பார்த்திங்கன்னா ஹுவ அப்படிங்கிறது முபுத்ததா, மினல் ஹிந்தி அப்படிங்கிறது தான் ஹபரு, ஜாருன் மஜ்ரூருன் ஷிபுஹு ஜும்லாவாக இருக்குது. சரியாம்மா? ஓகே. இப்போ அடுத்த கேள்வி பாருங்கள். மா லுகத்துஹு, அவனுடைய மொழி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக முகமதை பார்த்து கேட்ட மாதிரி இருந்துச்சு. இப்போ அதே வந்து முகமதை பற்றி யார்கிட்டயோ விசாரிக்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா? மா லுகத்துஹு, அவனுடைய மொழி என்ன அப்படின்னு சொல்கிறாங்க, கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் நம்ம எப்படி பண்ணணும்? இதுக்கு முன்னாடி லுகத்தி, என்னுடைய மொழி அப்படின்னு சொல்லி பேசணும். இப்போது வேறொருத்தவங்களத பற்றி கேட்குறாங்க அப்படின்னா நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும்? லுகத்துஹு, அவனுடைய மொழி, அல் உருதியது, சேம் அதே தான். சரிங்களா? ஆனால் இங்கே லுகத்துஹு போடணும். ஏன்னா நம்ம வேறொருத்தவங்களை பற்றி தான் நம்மள்கிட்ட கேட்குறாங்க. ஸோ அப்படிங்கும்போது லுகத்துஹு, அவனுடைய மொழி அப்படின்னு சொல்லி தான் நம்ம போடணும். இங்கே லுகத்துஹு அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி, லுகத்து அப்படிங்கிறது தான் வந்து முபுத்ததாவாக இருக்குது. அந்த ஹூ அப்படிங்கிறது தான் முதாஃப் இலைஹி, அல் உருதியத்து அப்படிங்கிறது தான் வந்து ஹபர். சரிங்களாம்மா? ஓகே. இப்போ பாருங்கள் அடுத்தது நெக்ஸ்ட்டு 15வது கேள்வி பாருங்கள். ஐன அபூஹு, அவனுடைய தந்தை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவனுடைய தந்தை எங்கே? இதெல்லாம் டேரெக்டாக அவன்கிட்டே கேட்டது. ஸோ இப்போது வேறு யார்கிட்டையும் கேட்குற மாதிரி இருக்குது. எல்லா கொஸ்டின்ஸும் அப்படி தான் இருக்குது கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்தா. ஸோ பாருங்கள். ஐன அபூஹு, அவனுடைய தந்தை எங்கே? அபூஹு, அவனுடைய தந்தை ஃபில் குவைத்தி, குவைத்தில் இருக்கிறார். சரியா? அபின்னு போடாமல் அபூஹு, அவனுடைய தந்தை ஃபில் குவைத்தி, குவைத்தில் இருக்கிறார். அபூஹு அப்படிங்கிறது தான் என்னது? முதாஃப் இலைஹி. அபு அப்படிங்கிறது தான் வந்து முபுத்ததா, ஹூ அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி, ஃபில் குவைத்தி அப்படிங்கிறது தான் ஹபர். சரியாம்மா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஐன உம்முஹு, அவனுடைய தாய் எங்கே? சேம் அவங்களும் குவைத்தில் தானே இருக்காங்க. அப்போ எப்படின்னா சொல்லணும்? உம்முஹு ஃபில் குவைத்தி, உம்முஹு ஃபில் குவைத்தி. சேம் முன்னாடி என்ன தர்க்கீப் வச்சோமோ அதே தான் இங்கேயும் வரும். உம்முஹு அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி, உம்மு அப்படிங்கிறது முபுத்ததா, ஹூ அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி, ஃபில் குவைத்தி அப்படிங்கிறது ஹபரு, ஷிபுஹு ஜும்லா, ஜாருன் மஜ்ரூராக இருக்குது. சரியாம்மா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். மின் ஐன ஹம்சத்து, ஹம்சாவை பற்றி இப்போ தான் கேட்குறாங்க. ஹம்சா எங்கிருந்து வருகிறான்? சரிங்களா? மின் ஐன ஹம்சா, ஹம்சா எங்கிருந்து வருகிறான் அப்படின்னு கேட்குறாங்க. ஹுவ மினல் யாபானி, அவன் ஜப்பானிலிருந்து வருகிறான். ஹம்சா எங்கேருந்து வர்றதா நம்ம கான்வர்சேஷனில் பார்த்தோம், ஜப்பான்லேருந்து வர்றதா. ஸோ அப்போது ஹுவ மினல் யாபானி, அவன் ஜப்பானிலிருந்து வருகிறான். ஹுவங்கிறது முபுத்ததா, மினல் யாபானி அப்படிங்கிறது தான் ஹபர். சரியாம்மா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். மா லுகத்துஹு, அவனுடைய மொழி என்ன? இங்கே யார்? ஹம்சாவுடைய மொழி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே என்ன சொல்லணும்? ஹம்சாவோட மொழி என்னவாக இருந்துச்சு? ஜாப்பனீஸாக இருந்துச்சு. ஸோ அப்போ இங்கே என்ன சொல்லணும் நம்ம? லுகத்துஹு, அவனுடைய மொழி, அல் யாபானியத்து, ஜாப்பனீஸ் அப்படிங்கிறத சொல்லணும். லுகத்துஹு அப்படிங்கிறது தான் முதாஃப் இலைஹி, லுகத்துங்கிறது முபுத்ததா, ஹூ அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி, அல் யாபானியத்து அப்படிங்கிறது தான் ஹபர். சரிங்களா? ரைட். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஐன அபூஹு, அவனுடைய தந்தை எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அபூஹு, அவனுடைய தந்தை ஃபில் யாபானி, அவனுடைய தந்தை ஜப்பானில் இருக்கிறார். அபூஹு அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி, அபுங்கிறது தான் முபுத்ததா, முதாஃபாக இருக்குது. ஹூ அப்படிங்கிறது தான் முதாஃப் இலைஹி, ஃபில் யாபானி அப்படிங்கிறது தான் ஹபர்.
சரிங்களாம்மா? இப்போ அடுத்த கேள்வி பாருங்கள். ஐன ஜைனபு, ஜைனப் எங்கே அப்படின்னு சொல்லி அடுத்த கேள்வி கேட்குறாங்க. அவங்க வந்து அது வந்து ஒரு பெண் பால் இல்லையா? அப்போது ஆன்சர் பண்ணும்போது ஹூவை போட்டு பேசக்கூடாது, ஹீயை போட்டு பேசணும். அப்போ என்ன சொல்லலாம்? ஹீயை ஆக்சுவலாக அவங்களுடைய முகமதுடைய சகோதரி தானே ஜைனபு. ஸோ அவங்க எங்கே இருக்கிறதா சொன்னாங்க? ஈராக்கில் இருக்கிறதா சொன்னாங்கல்ல. ஸோ அப்போ இங்கே நம்ம அதை தான் சொல்லணும். ஹிய ஃபில் ஈராக்கி, அவள் ஈராக்கில் இருக்கிறாள், அவர் ஈராக்கில் இருக்கிறார். ஸோ ஹிய அப்படிங்கிறது தான் முபுததா, ஃபில் ஈராக்கி அப்படிங்கிறது தான் ஹபர், ஜாருன் மஜ்ரூருன் ஷிபுகு ஜும்லாவாக இருக்குது. ஓகேங்களா? ஹிய அப்படிங்கிறது முபுததா, ஃபில் ஈராக்கி அப்படிங்கிறது தான் ஹபர், ஷிபுகு ஜும்லாவாக இருக்குது. சரியாம்மா? இப்போ அடுத்த கேள்வி பாருங்கள். ஐன ஜவுஜுஹா, அவளுடைய கணவர் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களுடைய கணவர் ஈராக்கில் தானே இருக்கிறாங்க. அப்போ எப்படி சொல்லணும்? ஹுவ ஃபில் ஈராக்கி, இல்லைனா ஜவுஜுஹா, அவளுடைய கணவர் ஃபில் ஈராக்கி, ஈராக்கில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்போ ஜவுஜுஹா அப்படிங்கிறது தான் முதாஃப் முதாஃப் இலைஹி, ஜவுஜு அப்படிங்கிறது தான் முபுத்ததா, ஹா அப்படிங்கிறது தான் முதாஃப் இலைஹி, ஃபில் ஈராக்கி அப்படிங்கிறது தான் ஹபர். சரியாம்மா? இப்போ லாஸ்ட் கேள்வி பாருங்கள். ஜவுஜுஹா முதர்ரிசுன், உடைய கணவர் ஆசிரியரா டீச்சரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக அவருடைய கணவர் டீச்சர் இல்லையே, யார் அவங்க? ஒரு இன்ஜினியரில். ஸோ அப்போ எப்படி ஆன்சர் பண்ணுறது? லா ஜவுஜுஹா முஹந்திசுன், அவளுடைய கணவர் ஒரு இன்ஜினியர். சரியா? ஜவுஜுஹா லான்னு சொல்லிடுங்க ஃபஸ்ட்டு. லா ஜவுஜுஹா முஹந்திசுன், ஜவுஜுஹா முதாஃப் முதாஃப் இலைஹி, ஜவுஜு அப்படிங்கிறது தான் முபுததா, ஹாங்கிறது முதாஃப் இலைஹி, முஹந்திசுன் அப்படிங்கிறது தான் ஹபர். சரியாம்மா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்ணுறது எப்படிங்கிறது புரியுதா? ஸோ லாமா எங்கே யூஸ் பண்ணணும், எங்கே முகத்தம் ஹபர் முகத்தம் வருது, முபுததா முஅக்கர் வருது அப்படிங்கிறது புரியுதா? ஓகே, அல்ஹம்துலில்லா. ஸோ இப்போ அடுத்த தம்ரீன் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாமா? ஸோ பாருங்கள், கொஸ்டின்ஸ் வாசிக்கிறேன் பாருங்கள். ரெண்டாவது தம்ரீனு. தா அப்படின்னாலே ஃபில்லுன்னு அர்த்தம், நிரப்புன்னு அர்த்தம். ஃபில் ஃபராகி, ஃபீமா எலித் தமீரி. சரிங்களா? தமீரை கொண்டு கோடிட்ட இடத்தை நீ நிரப்பு. சரிங்களா? ஹூ ஹா, எந்தெந்த தமீரை வச்சு? ஹூங்கிற ஒரு தமீர், இல்லைன்னா ஹாங்கிற தமீர். ஹூ எதுக்கு வரும்? ஒரு ஆண் பாலுக்கு வரும். ஹாங்கிறது ஒரு பெண் பாலுக்கு வரும். ஸோ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? இங்கே ஆண் பாலை பற்றி சொல்கிறாங்களா, பெண் பாலை பற்றி பேசுகிறாங்களா? ஸோ அதை வச்சு தான் ஹூ போடுறதா ஹா போடுறதா அப்படிங்கிறது தெரியும். சரிங்களா? ஓகே, பார்க்கலாமா? ரைட், ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஹாதிஹில் பின்து. சரிங்களா? ஹாதிஹில் பின்து. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஹாதிஹி அப்படிங்கிறது முபுத்ததா, இஸ்முல் இஷாராவா வேறு இருக்குது. அல் பின்து இது என்னது? இதுதான் பதலுன். சரிங்களா? ஏன்னா பதலுன் அப்படிங்கிறது வந்து இஸ்முல் இஷாராக்கு அப்புறமா தான் வரும். சரிங்களா? அண்ட் கண்டினியூ ஆகணும். ஹாதல் பின்து அப்படின்னு ஸ்டாப் ஆகாது. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் அதை பற்றி வரணும், வந்தால் தான் அது வந்து சென்டென்ஸாக அமையும். சரிங்களா? ஸோ ஒரு தமீருக்கு பின்னாடி என்ன வராது? பதலுன் வராது. அப்படி வந்தால் முபுத்ததா ஹபராக போயிருமே. புரியுதுங்களா? ஸோ இது முபுத்ததா ஹபர் கிடையாது. சரிங்களா? ஹபரே இன்னும் வரல, அப்படி தானே? ஹபரே இன்னும் இங்கே வரலை. ஸோ அப்படிங்கும்போது சென்டென்ஸ் இன்னும் முழுமையாகலை. அப்போ கண்டினியூட்டி இருக்குதுன்னு அர்த்தம், தொடர்ச்சி இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களாம்மா? ஸோ அப்போது ஒரு இஸ்முல் இஷாராக்கு அப்புறமா தான் பதலுன் வரும். ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்கள். ஹாதிஹில் பின்து, திஸ் கேர்ள் இஸ். சரிங்களா? இந்த பெண் அப்படின்னு தொடருது. தாலிபத்துன். சரிங்களா? இந்த பெண், திஸ் கேர்ள் இஸ் அ ஸ்டூடெண்ட். தாலிபுன் அப்படின்னா மாணவன். அப்போ அதே பெண்ணுக்கு சொல்கிறதா இருந்தால் தாலிபத்துன், மாணவி. இந்த பெண் ஒரு மாணவி, இல்லைன்னா இந்த சிறுமி ஒரு மாணவி. இஸ்மு டேஷ் ஜைனபு, அவளுடைய பெயர் ஜைனப். அப்போ ஹூ வருமா ஹா வருமா? இஸ்முஹா, அவளுடைய பெயர், பெண். ஸோ ஹா. இஸ்முஹா ஜைனபு, அவளுடைய பெயர் ஜைனப். இப்போ செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள்.
இதில் வந்து தர்கீப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் தர்கீப் பார்த்தீங்கன்னா ஹாதிஹி அப்படிங்கிறது முபுத்ததா, அல் பின்து அப்படிங்கிறது பதலுன், தாலிபத்துன் அப்படிங்கிறது தான் ஹபரு. இஸ்முஹா முதாஃப் இலைஹியில் சேர்த்துருக்குறாங்க. இஸ்மு அப்படிங்கிறது முபுத்ததா, ஹாங்கிறது முதாஃப் இலைஹி, ஜைனபு அப்படிங்கிறது தான் ஹபர். சரியாம்மா? ஓகே, செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். முஹம்மதுன் தொபீபுன், முஹம்மத் ஒரு மருத்துவர். முஹம்மத் இஸ் அ டாக்டர். வபுனு ஹூ, சரிங்களா? இன்னும் அவருடைய மகன் முஹந்திசுன், இன்ஜினியர். முகமது டாக்டர், இன்னும் அவருடைய மகன் வந்து ஒரு இன்ஜினியர். அப்போ வபுனு ஹூ வரணும். சரியா? ரைட். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். ஹாதர் ரஜுலு தாஜிருன் கபீருன், திஸ் மேன் இஸ் அ பிக் மர்ச்சன்ட். சரிங்களா? இந்த மனிதர் ஒரு மிகப்பெரிய வியாபாரி. சரியா? ஸோ இப்போ இங்கே ஹாதாங்கிறது முபுத்ததா, அர் ரஜுலு அப்படிங்கிறது பதலுன், தாஜிருன் அப்படிங்கிறது ஹபரு மனூத்து, கபீருன் அப்படிங்கிறது நாத்து. சரியாம்மா? இஸ்மு ஹூ, அவருடைய பெயர் அப்துல்லாஹி, அப்துல்லா. சரியா? புரியுதாம்மா? ரைட். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். ஆமினத்து ஃபில் குர்ஃபதி, ஆமினா அறையில் இருக்கிறாள். சரியா? வ உம்மு ஹா, இன்னும் அவளுடைய தாய் ஃபில் மத்பஹி, கிச்சனில் இருக்கிறாள். சரியா? ஆமினா அறையில் இருக்கிறா, இன்னும் அவங்களுடைய தாயார் வந்து கிச்சனில் இருக்கிறாங்க, அதாவது சமையல் அறையில் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வ உம்மு ஹா வரணும். ரைட்டா? ஓகே. இப்போது நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சென்டென்ஸ் பாருங்கள். ஆயிஷத்து தொபீபத்துன், ஆயிஷா ஒரு மருத்துவர். சரிங்களா? ஆயிஷா இஸ் அ டாக்டர். தொபீபுன் அப்படின்னா ஆண் மருத்துவரை சொல்கிறது, தொபீபத்துன் அப்படின்னா பெண் மருத்துவரை சொல்கிறது. அடுத்து பாருங்கள். வ உஹுத்துஹா, வ உஹுத்துஹா, இன்னும் அவளுடைய சகோதரி. சரியா? கரெக்டா? என்னது? மர்ரிதத்துன், நர்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆயிஷா மருத்துவர், இன்னும் அவங்களுடைய சகோதரி நர்ஸாக இருக்கிறாங்க, செவிலியராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹா வரணும். ரைட். இப்போ லாஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். ஹரஜ முஹம்மதுன் மினல் ஃபஸ்லி, முஹம்மத் வகுப்பறையிலிருந்து வெளியேறிவிட்டார். வ ஹரஜ, இன்னும் அவர் வெளியேறினார். மஅஹு, அவனுடன். யாரோட பக்கத்தில் சொல்கிறாங்க? ஜமீலுஹு, இன்னும் அவனுடைய ஃப்ரெண்ட். ஜமீல்னா ஃப்ரெண்ட். இன்னும் அவர் வெளியேறினார். யாருடன்? அவனுடைய நண்பனுடன் வெளியேறினார். புரியுதாம்மா? இப்போ இந்த ஹரஜ அப்படிங்கிறது ஃபியலு, முஹம்மதுன் அப்படிங்கிறது ஃபாயிலு, மினல் ஃபஸ்லி அப்படிங்கிறது ஜாருன் வ மஜ்ரூருன், இன்னும் வ அப்படிங்கிறது வந்து அத்துஃபு, ஹரஜ அகெயின் ஒரு ஃபியலு, மஅஹு அப்படிங்கிறது என்னது? அப்படிங்கிறது வந்து ஒரு ஜர்ஃப் அப்படின்னு சொன்னோமா? ஹூ அப்படிங்கிறது தமீர், ஜர்ஃபு தமீரோட இணைஞ்சிருக்குது. சரிங்களா? ஒரு ஜர்ஃபு இதோட ஜர்ஃப் என்னது? ஒரு தமீரோட இறஞ்சிருக்குது. அப்போ அது என்னன்னு சொல்லுவோம்? தர்ஃபு முதாஃப் இலைஹி அப்படின்னு சொல்லுவோம். ஜமீலுஹு, அதுவும் என்னது தான்? முதாஃப் இலைஹி, ஒரு இஸ்மு தமீரோட இணைஞ்சிருக்குது. சரிங்களா? ஸோ அதுவும் வந்து ஒரு முதாஃப் இலைஹி. மஅஹு அப்படிங்கிறது வந்து ஒரு ஜர்ஃபு ப்ளஸ் முதாஃப் இலைஹி. சரிங்களா? அதோட தர்கீபு அப்படி வரும். சரியா? புரியுதுங்களா? அதாவது முஹம்மத் வகுப்பறையிலிருந்து வெளியேறிவிட்டார், இன்னும் அவர் அவனுடைய நண்பனோடு வெளியேறினார். உடன், யாருடன் அப்படின்னா நண்பனுடன் வெளியேறினார். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ இந்த செகண்டு எக்ஸசைஸ் புரியுதுங்களாமா? ஹூ ஹா வித்தியாசம் தெரியுதா? ரைட். அல்ஹம்துலில்லா. இப்போ அடுத்த தம்ரீன் பாருங்கள். ஈஸியான தம்ரீன் தான். ஸோ நான் ஹெட்டிங் வாசிக்கிறேன் பாருங்கள். ஹாத்தி ஹம்சத்த அஸ்இலத்தின் வ அஜ்விபத்தன் கல் மிசாலில் ஆத்தி. சரிங்களா? அதாவது கீழே வரும் உதாரணத்தை போன்று பதில்களையும் கேள்விகளையும், அதாவது 5 பதில்களையும் கேள்வியையும் நீ கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நம்ம உருவாக்கணும். கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்தக்க கலமுன்
உன்னிடத்தில் பேனா இருக்கா? உன்னிடத்தில் எழுதுகோல் இருக்கா? டு யூ ஹாவ் அ பென் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சரு நாம், எஸ், ஆம். இந்தி கலமுன், என்னிடத்தில் பேனா இருக்கிறது. சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள், ஒரு உதாரணம் கொடுத்துட்டாங்க. இது மாதிரி நம்ம 5 உதாரணம் நாம் ரெடி பண்ணணும். சரிங்களா? சேம் இதே பேட்டர்னில் 5 உதாரணம் நம்ம ரெடி பண்ணணுமா? சரிங்களா? ஸோ பண்ணலாமா? இப்போ கலமுன்னு இருக்கா அப்படின்னு கேட்டுட்டாங்க. நெக்ஸ்ட்டு என்ன கேட்கலாம்? நோட்டு இருக்கான்னு கேட்கலாம். எப்படி கேட்குறது? இந்தக்க தஃப்தருன், உன்னிடத்தில் நோட்டு இருக்கா? நாம், இந்தி தஃப்தருன், எஸ், என்னிடத்தில் நோட்டு இருக்குது. சரிங்களா? நாம்னா ஆமாம், என்கிட்ட நோட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ வேறு என்ன கேட்கலாம்? இந்தக்க கமீசுன், உன்னிடத்தில் சட்டை இருக்கா? நாம், இந்தி கமீசுன், ஆம், என்னிடத்தில் சட்டை உள்ளது. சரிங்களா? வேறு என்ன கேட்கலாம் நம்ம? உங்ககிட்ட சைக்கிள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எப்படி கேட்குறது? இந்தக்க தர்ராஜத்துன், உன்னிடத்தில் சைக்கிள் இருக்கா? நாம், இந்தி தர்ராஜத்துன், ஆம், என்னிடத்தில் சைக்கிள் இருக்கிறது. இன்னொன்று என்ன கேட்கலாம்? இந்தக்க சையாரத்துன், உன்னிடத்தில் கார் இருக்கா? நாம், இந்தி சையாரத்துன், எஸ், என்னிடத்தில் கார் உள்ளது. சரிங்களா? இதே இல்லைன்னு சொல்கிறதா இருந்தால் லா போட்டு மா எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். ஆனால் எஸ்ன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த மா மாதிரி வேறு எதுவும் வருதா எஸ்ன்னு சொல்கிறதுக்குனா இல்லை. சரிங்களா? மாங்கிறது ஹர்ஃபுன் நஃபி, மறுக்கிறதுக்காக வரக்கூடிய ஒரு ஹர்ஃப் அப்படின்னு சொன்னோம். அப்போ ஆமாம் இருக்குது, என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு ஹர்ஃபும் இல்லை. சரிங்களா? ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து புரியுதா? மாங்கிறது எங்கே மட்டும்தான் வரும்? மறுக்கிறதுக்காக அது மட்டும்தான் அந்த நெகட்டிவாக நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா மட்டும்தான் அந்த யூஸ் ஆகும். இதே வந்து நேர்மறையாக பாசிட்டிவாக நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல மாதிரி வேறு எதுவும் ஹர்ஃபு வருமானு பார்த்தா கிடையாது. ஜஸ்ட் அந்த மாவை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பேச வேண்டியது தான். சரிங்களாம்மா? புரியுதுங்களா? ஓகே, லாஸ்ட்டு இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் நம்ம உருவாக்கணும். என்ன சொல்லலாம்? டேபிள் இல்லைனா கிதாபுன், என்ன எப்படி கேட்குறது? இந்தக்க கிதாபுன், உன்னிடத்தில் புக்கு இருக்கா? கிதாப் இருக்கா? நாம், இந்தி கிதாபுன், எஸ், என்னிடத்தில் புக்கு இருக்குது. ஆமாம், என்கிட்ட புக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு தம்ப்ரின் பாருங்கள். சேம் முன்னாடி உள்ளது மாதிரி தான், ஆனால் என்ன போடணும்? லா போடணும். ஹெட்டிங்கும் சேம் அதே தான். சரிங்களா? ஹாத்தி ஹம்சத்து அஸ்இலத்தின் அஜ்விபத்தன் கல் மிசாலில் ஆத்தி. சரிங்களா? கீழ்வரும் உதாரணத்தை போன்றே 5 ஹம்சத்தை அப்படின்னா 5. சரிங்களா? 5 கேள்விகளையும் பதில்களையும் நீ கொண்டு வா அப்படிங்கிறாங்க. இப்போது ஃபஸ்ட்டு தம்ப்ரினில் வந்து என்ன பார்த்தோம்? ஆமாம் என்னிடத்தில் இருக்குது, ஆமாம் என்கிட்ட இருக்குது, ஆமாம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு ஆமாம் போட்டு பேசணும். இப்போ இல்லைன்னு போட்டு பேசணும். அப்படி இல்லைன்னு சொல்லும்போது மட்டும்தான் ஹர்ஃபுன் நஃபி அப்படிங்கிற அந்த மாவை நாம் பயன்படுத்துவோம். ஸோ அதுக்கான டிஃப்ரென்ஸ் தான் இது. சேம் நம்ம முன்னாடி என்ன சொன்னோமோ அதே கேள்வியே போட்டு இல்லைன்னு சொல்ல போகிறீங்க. சரியா? ஸோ இதை வந்து நீங்கள் எக்ஸசைஸாக பண்ணுறீங்களா? சேம் அதே கேள்வி தான், ஆன்சர் மட்டும் எப்படி வரும் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சேம் ஈஸி தான். லா போட்டு மாவை எக்ஸ்ட்ராவாக சேர்க்க போகிறோம், அவ்வளோதான். சரிங்களா? இந்தக்க கலமுன், உன்னிடத்தில் பேனா இருக்கா? இல்லை, என்னிடத்தில் பேனா இல்லைன்னு சொல்லணும். எப்படி சொல்கிறது? லா. இந்தி கலமுன், என்னிடத்தில் பேனா இல்லை. சரியா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன கேட்டோம்? இந்தக்க தஃப்தருன், உன்னிடத்தில் நோட் இருக்கா? இல்லை, என்னிடத்தில் நோட் இல்லை அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்கிறது? லா இந்தி தஃப்தருன், என்னிடத்தில் நோட் இல்லை. சரியா? ஸோ சேம் அதே மாதிரியா இந்தக்க கமீசுன், உன்னிட சட்டை இருக்கா? லா இந்தி கமீசுன், இல்லை, என்னிடத்தில் சட்டை இல்லை. ஸோ சேம் அதே தான். ஆன்சரில் லா போட்டு மாங்கிற ஹர்ஃபுன் நஃபியை சேர்க்க போகிறோம். சரியாம்மா? ஸோ இதுதான். லாஸ்ட்டு 2 கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் சொல்லுங்கள், நம்ம பார்க்கலாம். சரியா? ரைட். ஓகே, இப்போது 5th வந்து ஜஸ்ட்டு நம்மளுக்காண்டி ஒரு இன்ஃபர்மேஷன் தான். நம்ம இவ்வளோ தூரம் என்ன படித்தோமோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் தான் ஜஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் பார்த்து அனலைஸ் பண்ணுங்கள் போதும். 5th எக்ஸசைஸ் பாருங்கள். பைத்துன் அப்படின்னா என்ன? வீடு
அப்படி தானே? ரைட். இந்த பைத்து என்ன பண்ண போகுது இப்போது? தமீரோட இணைய போகுது. நம்ம ஆல்ரெடி இதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் இல்லையா? ஒரு இஸ்மு தமீரோட சேருதுன்னா எப்படி ரியாக்ட் ஆகுங்கிறத பார்த்துட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். பைத்தி அப்படின்னா என்ன? என்னுடைய வீடு. பைத்துக்க அப்படின்னா உன்னுடைய வீடு. பைத்துஹு அப்படின்னா அவனுடைய வீடு. பைத்துஹா அப்படின்னா அவளுடைய வீடு. ஸோ இது வந்து ஆல் 14 தமீரோட சேர்ந்தாலும் நம்ம எப்படி சொல்லணும், எப்படி இணையும் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். சரியா? இங்கே ஒரு 4 இது மட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு 4 தமீர் சேர்ந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நமக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ புரியுதா? பைத்தி அப்படின்னா என்னுடைய வீடு, மை ஹோம். பைத்துக்கு அப்படின்னா உன்னுடைய வீடு, யுவர்ஸ் ஹோம். பைத்துஹு அப்படின்னா அவனுடைய வீடு, ஹிஸ் ஹோம். சரிங்களா? ஹர் வராது. பைத்துஹா அப்படிங்கிறது தான் ஹர் ஹோம், அவளுடைய வீடு. புரியுதுங்களாம்மா இது? சரி, அல்ஹம்துலில்லாஹ். இப்போது அடுத்த எக்ஸசைஸ் பாருங்கள். நான் ஹெட்டிங் வாசிக்கிறேன். அதிஃப். அதிஃப் அப்படின்னா ஆட், யூ ஆட் அப்படின்னு அர்த்தம். அதிஃபில் அஸ்மா அல் ஆத்தியத்த இலல் முதகல்லிமி வல் முஹாதபி வல் காயிபி வல் காயிபதி கமா ஹுவ முவத்தஹுன் ஃபில் மிசாலி. உதாரணத்தில் சேர்த்துள்ளதை போன்றே நாமளும் என்ன பண்ணணும்? காயிபத்தியா, காயிபா, முகாத்தபா, முதகல்லிமா இதையெல்லாம் சேர்த்து அந்த வார்த்தையோட கொடுத்துருக்கிற இஸ்மோட நம்ம முதகல்லிமா நம்ம மாற்றணும். அந்த கொடுத்துருக்கிற இஸ்மோட தமீரை இணைச்சி முதகல்லிமா மாற்ற போனோம், முகாத்தபா மாற்ற போகிறோம், காயிபா மாற்ற போகிறோம், காயிபத்தியா மாற்ற போகிறோம். சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட்டில் கொடுத்துருக்குற எக்ஸாம்பிள் மாதிரியே பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற எக்ஸாம்பிளை பாருங்கள். ஈஸியான எக்ஸசைஸ் தான். கலமுன் பேனா. ஹாதா கலமி, இது என்னுடைய பேனா. கலமி. இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? முத்தக்கல்லிமான யாவை சேர்த்து என்னுடைய பேனா அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ அடுத்து முஹாத்தப் அப்படின்னா உன்னுடைய பேனான்னு சொல்லணும். ஹாதா கலமுக்க, இது உன்னுடைய பேனா. இப்போ நெக்ஸ்ட்டு காயிப்னா படற்கை. அவளுடைய பேனான்னு சொல்லலாம், அவனுடைய பேனான்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு அவனுடைய பேனாங்கிறதுக்கு என்ன? ஹாதா கலமுஹு, இது அவனுடைய பேனா. அப்போ அவளுடைய பேனாங்கிறதுக்கு என்ன வரும்? ஹாதா கலமுஹா, இது அவளுடைய பேனா. ஸோ இங்கே எல்லாமே வந்து ஒரே தர்கீபு தான், சேம் ஸ்ட்ரக்சர் தான். நீங்கள் ஃபுல்லாக இதுக்கப்புறம் பண்ண போகிற அந்த மற்ற இஸ்முக்கு எல்லாமே சேம் தர்கீபு, அதே வந்து ஸ்ட்ரக்சர் தான் மாறாது. ஹாதாங்கிறது முபுத்ததா, கலமி அப்படிங்கிறது அதில் கலமு அப்படிங்கிறது தான் ஹபரு, வஹுவ முதாஃப், யா அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி. சேம் ஹாதா கலமுக்களை பாருங்கள். ஹாதாங்கிறது முபுத்ததா, கலமு அப்படிங்கிறது தான் ஹபரு, வஹுவ முதாஃப், க அப்படிங்கிறது தான் வந்து முதாஃப் இலைஹி. எல்லாமே இதே தான். சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பண்ணலாமா? ஸோ அடுத்தது பாருங்கள். கிதாபுன் புக். இது என்னுடைய புத்தகம்னு சொல்லணும். எப்படி சொல்கிறது? ஹாதா கிதாபி, இது என்னுடைய புத்தகம். அடுத்து இது உன்னுடைய புத்தகம். ஹாதா கிதாபுக்க. நெக்ஸ்ட்டு இது அவனுடைய புத்தகம். ஹாதா கிதாபுஹு. நெக்ஸ்ட்டு இது அவளுடைய புத்தகம். ஹாதா கிதாபுஹா. கரெக்டாமா? ஸோ தர்கீபு அதே தான். இப்போ அடுத்தது பாருங்கள். சரீருன் கட்டில், இது என்னுடைய கட்டில். எப்படி சொல்கிறது? ஹாதா சரீரி. அடுத்து இது உன்னுடைய கட்டில். ஹாதா சரீருக்க. நெக்ஸ்ட்டு இது அவனுடைய கட்டில். ஹாதா சரீருஹு. ஓகேவா? இது அவளுடைய கட்டில். ஹாதா சரீருஹா, இது அவளுடைய கட்டில். கரெக்டாக வருதா? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். இஸ்முன். எப்படி சொல்கிறது? ஹாதா இஸ்மி, இது என்னுடைய பெயர். ஹாதா இஸ்முக, இது அவனுடைய பெயர். ஹாதா இஸ்முக வந்து இது உன்னுடைய பெயர். ஹாதா இஸ்முஹு, இது அவனுடைய பெயர். ஹாதா இஸ்முஹா, இது அவளுடைய பெயர். சரியா? இஸ்மு எப்படி எழுதணும்? ஹம்சா வரணும். சரிங்களா? ஓகே. ஹம்சா வரக்கூடாது. அது வந்து ஹம்சத்துல் வசல் தானே, ஸ்வாது. மேலே வந்து ஸ்வாதுங்கிற ஒரு இண்டிகேஷனை வந்து கொடுத்துருப்பாங்க இதுக்கு மட்டும். சரிங்களா? ரைட். நம்ம எழுதுறதுனால ஜஸ்ட் அலிஃப் மட்டும் போட்டு எழுதுங்க போதும்.
ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். மிந்தீலுன் கைக்குட்டை, கர்ச்சிஃப். இது என்னுடைய கைக்குட்டை. எப்படி சொல்கிறது? ஹாதா மிந்தீலி, இது என்னுடைய கைக்குட்டை. இது உன்னுடைய கைக்குட்டை. ஹாதா மிந்தீலுக்க. சரியா? இது அவனுடைய கைக்குட்டை. ஹாதா மிந்தீலுஹு. இது அவளுடைய கைக்குட்டை. ஹாதா மிந்தீலுஹா. சரியா? நெக்ஸ்ட் இபுனுன். இபுனுன்னா மகன். இவன் என்னுடைய மகன். சரியா? ஹாதா இப்னி. சரியா? திஸ் இஸ் மை சன். ஓகேவா? இப்போ வந்து இவன் உன்னுடைய மகன் அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்கிறது? ஹாதா இபுனுக்க, ஹீ இஸ் யுவர் சன். நெக்ஸ்ட்டு இவன் இவன் அவனுடைய மகன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் ஹாதா இபுனுஹு. சரியா? ஹீ இஸ் ஹிஸ் சன். ஓகேங்களா? ஹாதா இபுனுஹா, இது அவளுடைய மகன். சரிங்களா? ஹீ இஸ் இல்லைன்னா திஸ் இஸ் ஹர் சன். ஓகேங்களா? ரைட். ஆக்சுவலாக வந்து திஸ்ஸு தட்டு அப்படிங்கிறதெல்லாம் வந்து உயர்திணைக்கு யூஸ் பண்ணக்கூடாது. பட் பேச்சு வழக்கில் இப்போது அதெல்லாம் திஸ் தட் எல்லாமே வந்து நம்ம பேச்சு வழக்கில் உயர்திணைக்கும் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படி தானே? ஏன்னா இப்போ நம்மளை நாமே வந்து அக்ரிணையாக தான் சம்டைம்ஸ் பேசுவோம். எப்படின்னா அண்ணனுக்கு பசி வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி, என்னது எனக்கு செய்யுது அப்படிங்கிற மாதிரி, வந்துச்சு போணுச்சு அப்படின்னு தானே பேசுகிறோம். அம்மா வந்துச்சு அந்த மாதிரிலாம் கேட்கும்போது உயர்தினையே வந்து இப்போல்லாம் பேச்சு வழக்கில் அக்ரிணையாக மாறிக்கிட்டே வருது. ஓகே, இப்போது அடுத்தது பாருங்கள். சையாரத்துன். சையாரத்துன் அப்படிங்கிறது வந்து என்ன இஸ்மு? பெண்பாலான இஸ்மு, முஅன்னஸான இஸ்மு. அப்போ நம்ம ஹாதான்னு யூஸ் பண்ண முடியாது, அதுக்கு பதிலாக ஹாதிஹி யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா நம்ம எதை சுட்டி காட்டி பேச போகிறோம்? சையாரத்துவை சுட்டி காட்டி பேச போகிறோம். அப்போ ஹாதிஹி வரணும். சரிங்களாம்மா? அப்போ இது என்னுடைய கார் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் எப்படி சொல்கிறது? ஹாதிஹி சையாரதி, இது என்னுடைய கார். இது உன்னுடைய கார் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் ஹாதிஹி சையாரத்துக்க, இது உன்னுடைய கார். நெக்ஸ்ட்டு இது அவனுடைய கார் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் ஹாதிஹி சையாரத்துஹு, இது அவனுடைய கார். நெக்ஸ்ட்டு இது அவளுடைய கார்னு சொல்கிறதா இருந்தால் ஹாதிஹி சையாரத்துஹா, இது அவளுடைய கார். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். மிஃப்தாஹுன் சாவி. இது என்னுடைய சாவி அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் என்ன சொல்கிறது? ஹாதா மிஃப்தாஹி, இது என்னுடைய சாவி. நெக்ஸ்ட்டு இது உன்னுடைய சாவின்னு சொல்கிறதா இருந்தால் ஹாதா மிஃப்தாஹுக்க, இது உன்னுடைய சாவி. இது அவனுடைய சாவி அப்படின்னா ஹாதா மிஃப்தாஹுஹு அப்படின்னு வரும். சரிங்களா? ஹாதா மிஃப்தாஹுஹு, 2 ஹூ வரும். சரிங்களா? அதாவது ஹ அடுத்தது ஹா, மிஃப்தாஹுஹு. சரிங்களா? இது அவனுடைய சாவி. மிஃப்தாஹுஹா, இது அவளுடைய சாவி. சரிங்களா? இப்போ லாஸ்ட்டு பாருங்கள். எதுன். எதுனுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? ஹாதாவா ஹாதிஹியா? ஹாதிஹி யூஸ் பண்ணணும். ஏன்? அரேபியர்கள் ஜோடியாக இருக்கிற ரெட்டையாக இருக்கிற பொருளையும் பெண்பாலாக தான் கருதிக்கிட்டு வந்தாங்க. ஸோ நம்மளும் அதை பெண்பாலாக தான் யூஸ் பண்ணணும். அப்போ எதுனுங்கிறது கை ஒத்தையாக இருக்காது, ரெட்டையாக தான் இருக்கணும். ஸோ ஜோடியான பொருள். அப்போ இதுக்கும் நாம் ஹாதிஹி போட்டு தான் பேசணும். அப்போ எப்படி சொல்கிறது? இது என்னுடைய கை. ஹாதிஹி எதி. சரிங்களா? இது என்னுடைய கை. இது உன்னுடைய கை அப்படிங்கிறதுக்கு ஹாதிஹி எதுக்க, இது உன்னுடைய கை. இது அவனுடைய கை அப்படின்னா ஹாதிஹி எதுஹு, இது அவனுடைய கை. நெக்ஸ்ட்டு இது அவளுடைய கை அப்படிங்கிறதுக்கு ஹாதிஹி எதுஹா, இது அவளுடைய கை. திஸ் இஸ் ஹர் ஹேண்ட். ஓகேங்களாம்மா? புரியுதுங்களா? ஸோ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்கு இந்த எக்ஸசைஸ்க்கான ப்ராக்டிஸ் என்ன? ஒரு இஸ்மு தமீரோட இணைஞ்சால் எப்படியெல்லாம் ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ப்ராக்டிஸ் தான் இந்த தம்ரீன். சரிங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு தம்ரீன் சிம்பிளான தம்ரீன் தான். இக்ர, ஜஸ்ட்டு ரீடு, வாசிக்க சொல்கிறாங்க. என்ன வாசிக்க சொல்கிறாங்க பாருங்கள். லீ, லக்க, லஹு, லஹா. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு இஸ்மு தமீரோட இணையிற மாதிரி தான் இவ்வளோ நேரம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ அடுத்ததெல்லாம் எப்படி இருக்குது? ஒரு ஹர்ஃபு ஜர்ரு தமீரோட இணையுது. நம்ம பார்த்தோம்ல, ஃபீ, அலா, இலா,
மண் இதெல்லாம் வந்து லீங்கிற ஹர்ஃபு ஜர்ரு, இதெல்லாம் பீங்கிற ஹர்ஃபு ஜர்ரு, இதெல்லாம் வந்து தமீரோட இணைஞ்சால் எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம்ல. ஸோ சேம் அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. லீ எனக்கு, லக்க உங்களுக்கு, லஹு இதெல்லாம் எந்த லமீரிங்க எந்த ஹர்ஃபு ஜர்ரிங்க யூஸ் பண்ணியிருக்காங்க? லேங்கிற ஹர்ஃபு ஜர்ரு. லீங்கிற ஒரு ஹர்ஃபு ஜர் நம்ம பார்த்துருக்குறோம்ல. இந்த லீங்கிற ஹர்ஃபு ஜர்ரு தமீரோட இணையும் போது லீ லேவாக மாறிடும். சரிங்களா? அந்த ப்ரொனன்சியேஷன் ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, சொல்கிறது இலகுவாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த லீ லேவாக மாறிடும். எப்போ மட்டும் தமீரோட இணையும் போது மட்டும் லீ லேவாக மாறிடும். லீங்கிற ஹர்ஃபு ஜர்ரு லேவாக மாறிடும். லீ அப்படின்னா எனக்கு, லக அப்படின்னா உனக்கு, லஹு அப்படின்னா அவனுக்கு, லஹா அப்படின்னா அவளுக்கு. சரியா? இப்போ கீழே பாருங்கள், ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். லீ எனக்கு, உஹுத்துன் வாஹிதத்துன் ஒரே ஒரு சகோதரி இருக்கிறாள். சரிங்களா? ஐ ஹாவ் ஒன்லி ஒன் சிஸ்டர். இப்போ லீனா எனக்கு நம்ம என்ன பார்த்தோம்? ஹர்ஃபு ஜர்ரும் அதாவது ஜாருன் மஜ்ரூருன் ஹபராக தான் வரும், முபுத்ததாவா அது வரவே செய்யாது அப்படின்னு பார்த்தோமா. அப்போ நான் இங்கே லீங்கிறது ஃப்ரண்ட்டில் வந்திருக்கேன். அப்போ இதை எப்படி சொல்கிறது? தர்கீபு லீங்கிறது ஹபர் தான், ஹபர் முகத்தம். சரிங்களா? லேங்கிறது ஹர்ஃபு ஜர்ரு, யாங்கிறது தான் மஜ்ரூரு. ஆனால் இது ஹபர் தான், ஹபர் முகத்தம்னு சொல்லணும். சரியா? உஹுத்துன் அப்படிங்கிறது தான் முபுத்ததா. ஆனால் எப்படி சொல்லணும்? முபுத்ததா முஅஹர். வாஹிதத்துன் அப்படிங்கிறது நாத்தா வந்திருக்கு. எதுக்கு? உஹுத்துனுக்கு நாத்தா வந்திருக்குது. சரிங்களாம்மா? ரைட். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். லக்க அஹுன் உனக்கு சகோதரர் இருக்கிறாரா? லா இல்லை. மாலி அஹுன் எனக்கு சகோதரர் இல்லை. எப்படி லான்னு சேர்க்கும்போது வரும்போது லா இல்லைன்னு சொல்கிறதா இருந்தால் அந்த ஹர்ஃபுன் நஃபியை நம்ம சேர்த்துக்கணும். ஸோ லாங்கிறது ஹர்ஃபுல் ஜவாபு, மாங்கிறது ஹர்ஃபுன் நஃபி, லீங்கிறது தான் ஹபர் முகத்தம், அஹுன் அப்படிங்கிறது தான் முபுத்ததா முஅஹர், இறுதியாக வந்த முபுத்ததான்னு அர்த்தம். சரிங்களா? ரைட். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். உஹ்தி என்னுடைய சகோதரி, லஹா எனக்கு, லஹானா எனக்கு என்னுடைய சகோதரி இருக்கால, லஹானா அவளுக்கு, அவளுக்கு திஃப்லுன் சகீருன், திஃப்லுன்னா குழந்தை, கை குழந்தைய திஃப்லுன்பாங்க. திஃப்லுன் சகீருன் சின்ன குழந்தை ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? உஹுத்தி என்னுடைய சகோதரி இருக்கால, லஹா அவளுக்கு சிறிய குழந்தை, சின்ன குழந்தை ஒன்று இருக்குது. சகீருன் அப்படின்னா சின்ன, சிறியது, சின்ன குழந்தை ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய சகோதரி அப்படிங்கிறது வந்து முதாஃப் முதாஃப் இலைஹி, லஹா அப்படிங்கிறது தான் வந்து ஹபர் முகத்தம், திஃப்லுன் அப்படிங்கிறது தான் வந்து முபுத்ததா முஅஹர், சகீருன் அப்படிங்கிறது நாத்தா வந்திருக்குது. சரிங்களாம்மா? இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஜமீலி என்னுடைய தோழன் இருக்கான்ல, லஹு அவனுக்கு, அஹுன் வ உஹுத்துன் சகோதரியும் இருக்கிறாங்க, சகோதரனும் இருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? என்னுடைய சகோதரன் இருக்கிறான்ல அவனுக்கு சகோதரியும் இருக்கிறாங்க, சகோதரனும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜமீலி அப்படிங்கிறது முதாஃப் முதாஃப் இலைஹி, லஹு அப்படிங்கிறது ஹபர் முகத்தம், அஹுன் அப்படிங்கிறது முபுத்ததா முஅஹர், வாவுங்கிறது அத்துஃபு, உஹுத்துன் அப்படிங்கிறது முபுத்ததா முஅஹர். சரிங்களா? ஓகே ரைட். இப்போ புரியுதாம்மா? ஸோ இந்த லீ, லக்க, லஹு, லஹா இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுதா? ஓகே, அல்ஹம்துலில்லா. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ் தான். ஒரு 6 சென்டென்ஸ் தான் இருக்குது. என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஸோ ஈஸி தான், ஜஸ்ட் நம்ம வாசித்து தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஸோ என்னன்னு பார்ப்போமா? அடுத்த எக்ஸசைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராக்கெட்டில் ஒரு லைனில் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னென்னா நக்கூலு அப்படின்னா ஒன்றும் இல்லை, நாம் சொல்வோம், நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பாருங்கள். இந்தி கிதாபுன் என்னிடத்தில் புத்தகம் இருக்கிறது. ஐ ஹாவ் த புக். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வ நக்கூலு இன்னும் சொல்லுங்கள். லி அஹுன் எனக்கு சகோதரர் இருக்கிறார். லா நக்கூலு நம்ம எப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கிறத தான் இது அடுத்தது சொல்லியிருக்கிறாங்க. எப்படி சொல்லக்கூடாதான்?
இந்தி அஹுன், என்னிடத்தில் சகோதரர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடாது. லீ அஹுன், அதுதான் கரெக்டு. எனக்கு சகோதரர் இருக்கிறார், என்கிட்ட சகோதரர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல மாட்டோம்ல. ஸோ அதனால் இங்கே எப்படி சொல்லணும் எப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. என்னிடத்தில் புத்தகம் இருக்கிறது சொல்லலாம், என்னிடத்தில் பேனா இருக்கிறது சொல்லலாம், என்கிட்ட கார் இருக்குங்கிறத சொல்லலாம். அது அப்போல்லாம் இந்தி போட்டு பேசலாம். ஆனால் எனக்கு சகோதரர் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, எனக்கு ஒரு சகோதரி இருக்கிறாங்க, எனக்கு அப்பா இருக்காங்க, எனக்கு அம்மா இருக்காங்க, எனக்கு மாமா இருக்கிறாங்க அப்படின்னு பேசுகிறதா இருந்தால் லீ அஹுன், லீ உஹுதுன், இந்தி அஹுன், இந்தி உஹுதுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களாம்மா? ஓகே. ஸோ இதுதான் அந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிறது. இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மான என்னன்னு சொன்னால் உடன். இதுவும் ஒரு ஜர்ஃபு தான். ஜர்ஃபுன்னு சொன்னோமா உடன், அதாவது ஜர்ஃபு மக்கான். யாருடன் நீ இருக்கிறாய் அப்படின்னா அம்மாவுடன் நான் இருக்கிறேன். அந்த உடன் போட்டு பேசுவோம்ல. ஸோ மாங்கிறது அதுக்கு அர்த்தம் என்ன, உடனே. இதுவும் ஒரு ஜர்ஃபு தான், ஜர்ஃபு மக்கான். சரிங்களா? அதாவது இடத்துக்காக வரக்கூடியது. சரியா? அட்வர்ப் ஆஃப் பிளேஸ். சரிங்களாம்மா? ஓகே. ஸோ இப்போ இது சில சென்டென்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. என்னங்கிறத பாருங்கள். ஹரஜ ஹாமிதுன் மஅ ஹாலிதின். ஹரஜ ஹாமிதுன் நம்மளுக்கு தெரியும். என்னது? ஹாமித் வெளியேறி விட்டான். அப்படி ஹரஜனா அவன் வெளியேறி விட்டான். யார்? ஹாமிதுன். பக்கத்துலேயே ஃபாயில் கொடுத்துட்டாங்க. ஹரஜங்கிறது ஃபியலு, ஹாமிதுனுங்கிறது ஃபாயிலு. அதுக்கப்புறம் கூடுதல் தகவல் ஹாமிதை பற்றி என்ன சொல்கிறாங்க? யார் கூட? ஹாலிது கூட வெளியேறிட்டானா. அது எப்படி சொல்கிறது? மஅ ஹாலிதின். ஜர்ஃபு தான், ஆனால் இங்கே முதாஃபை ஆக்ட் பண்ணுது. ஸோ அதனால் அதுக்கப்புறம் வரக்கூடிய இஸ்மு மஜ்ரூராக இருக்குது. முதாஃப் இலைஹிக்கு மஜ்ரூர் தானே வரணும். ஸோ மஜ்ரூராக இருக்குது. புரியுதா? ஹரஜங்கிறது ஃபியலு, ஹாமிதுன் அப்படிங்கிறது ஃபாயிலு, மாங்கிறது ஜர்ஃபு, ஹாலிதின் அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி. சரியாம்மா? ஸோ இப்படி தான் தர்கீப் வைக்கணும். இதுக்கு பொருள் என்ன? ஹாமித் ஹாலிதுடன் வெளியேறி விட்டான். சரிங்களா? ஹாமித் வெண்ட் அவுட் வித் ஹாலித். அந்த வித் அப்படிங்கிறதுக்கான ஒரு வார்த்தை தான் மா, உடன். சரியா? ஓகே. இப்போ செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஜஹப் அவன் சென்றான். யார்? அத்தொபீபு, அப்போ அவர் சென்றார், மருத்துவர் சென்று விட்டார். மஅல் முஹந்திசி, யார் கூட? இன்ஜினியர் கூட. அதாவது இன்ஜினியருடன் மருத்துவர் சென்று விட்டார். ஓகேங்களா? இந்த ஜஹபங்கிறது தான் ஃபியலு, அத்தொபீபு அப்படிங்கிறது தான் ஃபாயிலு. ஃபாயில் எப்போதுமே ரஃபகு பெற்று தான் இருக்கும், மர்ஃபுவாக தான் இருக்கும். மா அப்படிங்கிறது ஜர்ஃபு, அல் முஹந்திசி அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி. சரியாம்மா? ஓகே. நம்ம இந்தியில் எப்படி பார்த்தோம்? இந்திக்கு நம்ம என்ன தர்கீப் சொல்லுவோம்? இந்த அப்படிங்கிறது ஜர்ஃபு, யா அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி, முத்தகல்லிமுடைய யா அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ சேம் அதே தர்கீப் தான் மாக்கும் சொல்லணும். சரியாம்மா? ரைட். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஜலசல் முதர்ரிசு, ஆசிரியர் அமர்ந்து கொண்டார். ஓகேவா? மஅல் முதீரி, தலைமை ஆசிரியருடன். ஆசிரியர் தலைமை ஆசிரியருடன் அமர்ந்து விட்டார். ஓகேங்களா? த டீச்சர் சாட் வித் த ஹெட் மாஸ்டர். ஓகேங்களா? ஜலசங்கிறது ஃபியலு, அல் முதர்ரிசு அப்படிங்கிறது ஃபாயிலு, மாங்கிறது ஜர்ஃபு, அல் முதீரி அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி மஜ்ரூராக இருக்கணும். ஓகேங்களாம்மா? இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். மண் மாக்க யா அலியு. அலியே, மண்ணுனா யார்? மாக்கனா உன்னுடன். அலியே, உன்னுடன் யார் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அலி கூட யாரோ இருக்கிறாங்க. ஸோ அவங்கள பார்த்து கேட்குறாங்க, அலியே உன்னுடன் யார் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மஇ, என்னுடன், ஜமீலி, என்னுடைய தோழன் இருக்கிறான். யார்? ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஐ எம் வித் மை ஃப்ரெண்ட். ஓகேங்களா? ரைட். இங்கே மஇ அப்படிங்கிறது ஜர்ஃபு முதாஃப் இலைஹி. சரிங்களா? ஜர்ஃபு முதாஃப் இலைஹி. ஜமீலி அப்படிங்கிறது தான் என்னது? முதாஃப் இலைஹி. சரியா? ஸோ இப்போ இங்கே தர்கீப்பு பார்த்தீங்கன்னா மஇ ஜர்ஃபு முதாஃப் இலைஹி நம்ம என்ன சொன்னோம்? முபுத்ததாவை வரவே செய்யாது அப்படின்னு சொல்கிறோமா? ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது? ஃப்ரண்ட்டில் இருக்குது. அப்போனா இதை என்ன சொல்லணும்? ஹபரு முகத்தம். ஹபர் தான். மை அப்படிங்கிறது ஹபர். ஆனால் இது ஹபர் முகத்தம். ஏன்? முபுத்ததாவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துருச்சு. இப்போ ஜமீலி இருக்குது பார்த்தீங்களா? இதில் இருக்கிற அந்த ஜமீலு அப்படிங்கிறது தான் முபுத்ததா, வஹுவ அது முதாஃபா வந்திருக்குது. யா அப்படிங்கிறது தான் முதாஃப் இலைஹி.
ஆனால் இந்த ஜமீலு என்னன்னு சொல்லணும், முபத்ததா முஅக்கர் அப்படின்னு சொல்லணும். சரியா, புரியுதாம்மா? ரைட். இப்போது லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். இன்னும் 2 சென்டென்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ஆமினத்து மஅஹா, ஆமினா இருக்கால அவளுடன், ஜவுஜுஹா அவளுடைய கணவர் இருக்கிறார். ஆமினா இருக்கால அவளுடன் அவளுடைய கணவர் இருக்கிறார். புரியுதுங்களா? ஸோ மஅஹா, நம்ம இது வந்து அந்த அப்படிங்கிற அந்த ஜர்ஃபு தமீரோடு சேரும்போது எப்படியெல்லாம் ரியாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்ப கிளாஸ்லேயே பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ சேம் அதே தான் மஅஹா, அவளுடன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் மஅஹா. கரெக்டாக வந்திருக்குதா? ஓகே, ஆமினா ஷீ இஸ் வித் ஹர் ஹஸ்பண்ட். ஓகேங்களா? ரைட். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். ஹரஜ அவன் வெளியேறிவிட்டான். அபி அப்போனா அவர் வெளியேறிவிட்டார். அபி என்னுடைய தந்தை வெளியேறிவிட்டார். மினல் பைத்தி அதாவது வீட்டிலிருந்து என்னுடைய தந்தை வெளியேறிவிட்டார். மன் ஹரஜ மஅஹு அவர் யாருடன் வெளியேறினார் அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்குறாங்க. அப்பா வீட்டிலேருந்து கிளம்பிட்டாரு, ஆனால் அவர் யாரோட வெளியே போனார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள். ஹரஜ அவர் வெளியேறினார். மஅஹு அவனுடன். அந்த அவன் யார்? அம்மி. சரிங்களா? அம்மி அப்படின்னா யார் தெரியுமா? அதாவது அப்பாவோட கூட பிறந்த சகோதரர். சரிங்களா? அதாவது ஃபாதர்ஸ் பிரதர், அவங்கள தான் வந்து அம்முன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் யாரோட வெளியே போயிருக்கிறாரா? அம்முனோட வெளியே போயிருக்கிறாராம். அது அம்முன்னா யார்? என்ன சொல்லுவோம், ஃபாதர்ஸுடைய அப்பாவுடைய கூட பிறந்த சகோதரர், சித்தப்பாவோ பெரியப்பாவோ. சரிங்களா? ரைட். ஸோ ஹரஜா அவர் வெளியேறினார். மஅஹு அவருடன். அந்த அவர் யார்? அம்மி என்னுடைய பெரியப்பா. சரிங்களா? என்னுடைய பெரிய தந்தையுடன் வெளியேறினார் அப்படின்னு சொல்லி அவர் ரிப்ளை பண்ணுறார். ஓகேங்களா? ரைட். அதாவது அப்பா வீட்டிலேருந்து வெளியேறிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என்ன கேட்குறாங்க, யாரோட வெளியே போனாருன்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பையன் என்ன ரிப்ளை பண்ணுறான்? ஹரஜா அவர் வெளியேறினார், என்னுடைய பெரிய தந்தையுடன் வெளியேறினார், பெரியப்பாவோட அவர் வெளியே போயிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து புரியுதுங்களாம்மா? ஓகே, அல்ஹம்துலில்லா. ஸோ நம்மளுக்கு இந்த தம்ரீன் எல்லாமே எதுக்கான ப்ராக்டிஸு? ஒரு இஸ்மு தமீரோட சேருதுன்னா எப்படி எல்லாம் ரியாக்ட் ஆகுது, ஒரு ஜர்ஃபு தமீரோட சேருதுன்னா எப்படி ரியாக்ட் ஆகுது, ஒரு ஹர்ஃபு ஜர் தமீரோட சேருதுன்னா எப்படி ரியாக்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் நம்ம ஆரம்ப கிளாஸில் இந்த லெசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ அதனால் நான் அங்கங்கே நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஃப்ளாஷ் மட்டும்தான் உங்களுக்கு சொல்கிறேன், அங்கே நம்ம பார்த்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நோட்ஸில் கண்டிப்பாக எழுதியிருப்பீங்க, ஒரு வாட்டி ரீகால் பண்ணுங்கள், பார்த்து படிங்கம்மா. சரிங்களா? ரிவிஷன் கொடுத்துட்டு மறுபடியும் இந்த எக்ஸசைஸ்லாம் ஒரு வாட்டி பார்க்க செய்யுங்க இன்ஷால்லா. அப்புறம் நான் சொல்லியிருந்தேன், குரானில் ஒரு வசனத்தை எடுத்து நான் உங்களுக்கு இதில் நம்ம படித்த ஏதாவது குரானில் அப்ளை ஆகுதா அப்படின்றத நான் காட்டுறேன்னு சொன்னேன். ஸோ இப்போ அந்த வசனத்தை நான் இங்கே காமிக்கிறேன் பாருங்கள். 2வது அத்தியாயம் அல் பக்கராவில் 7வது வசனம் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஹத்தமல்லாஹு அலா குலூபிஹிம் வாலா சம்இஹிம் வாலா அபுசாரிஹிம் கிஷாவத்துன் இருக்கா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஹத்தம அது என்னது? 3 லெட்டர் ஃபியல். ஃபஅல மாதிரியே இருக்குதா, அந்த வசன் மாதிரியே இருக்குதா. ஸோ ஹத்தம அப்படிங்கிறது ஃபியலுல் மாதி, ஃபாயிலு பக்கத்திலே இருக்குது அல்லாஹூ. சரிங்களா? அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? முத்திரை இட்டு விட்டான். ஹத்தமனா அவன் முத்திரை இட்டு விட்டான் அப்படின்னு அர்த்தம். அந்த அவன் யார்? அல்லாஹ் முத்திரை இட்டு விட்டான். ஸோ ஹத்தம ஃபியலு, அல்லாஹுங்கிறது ஃபாயிலு, அலா அப்படிங்கிறது என்னது? ஹர்ஃபு ஜர். கரெக்டாக? அப்போ ஹர்ஃபு ஜர்னா அடுத்தது எப்படி இருக்கும்? அடுத்து வர்ற இஸ்மு எப்படி இருக்கும்? மஜ்ரூராக இருக்கும். ஸோ குலூப் அப்படிங்கிறது வந்து குலூபீன்னு இருக்கா? ஏன் அலா இருக்கிறதுனால குலூபீன்னு இருக்குது. இப்போ இந்த குலூபுங்கிற இந்த இஸ்மு எதோட ஜாயின் ஆகிருக்கு? ஒரு தமீரோட சேர்ந்துருக்கு. எந்த தமீரோட? ஹும்முங்கிற தமீரோட சேருது. சரியா? ஆனால் எப்படி சேர்ந்துருக்கு பாருங்கள், குலூபிஹிம் அப்படி, குலூபு ஹும்முன்னு சேரலை, குலூபிஹிம் அப்படின்னு பிஹிம்னு சேர்ந்துருக்குது. ஏன்? அந்த ஹும்மு ஹிம்மா மாறிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்களா? அந்த பா வந்து கெசரா பெற்றுச்சா. ஸோ அதுக்கு தோதுவாக இருக்கிற மாதிரி தான் அந்த தமீர்
அதாவது எஸ்பெஷலாக அந்த ஹும்முங்கிறது குலூபிஹும் அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல. ஸோ அதுக்கு தோதுவாக வரணுங்கிறதுக்காக குலூபிஹிம் அப்படின்னு மாற்றிருக்கிறாங்க. ஸோ அலாங்கிறது ஜாரு, குலூபிஹிம் அப்படிங்கிறதுல அது வந்து இது அவர்களுடைய உள்ளத்தில் அப்படின்னு அர்த்தம், உள்ளங்களில் அப்படின்னு அர்த்தம். கல்புனா உள்ளம், குலூபுனா உள்ளங்கள் பன்மையில் வந்துடும். சரிங்களா? ஸோ அப்போ குலூபிஹிம் அப்படின்னா அவர்களுடைய உள்ளங்களில், உள்ளத்தின் மீது. சரிங்களா? ஆளான மீது தானே, அவர்களின் உள்ளங்களின் மீது, அவர்களுடைய உள்ளங்களின் மீது. ஸோ இப்போ இந்த ஆளாங்கிறது ஜாரு, குலூபுங்கிறது மஜ்ரூரு, வஹுவ முதாஃப், ஹிம் அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி. சரிங்களா? அகெயின் வாவ் அத்துஃபு, அலா வந்து ஜாரு, ஹர்ஃபு ஜர்ரு, சம் ஐஹிம் சேம் அதே மாதிரி வந்திருக்குதா, குலூபிஹிம் மாதிரியே இருக்குதா, சம் ஐஹிம். ஓகேவா? சம் இ அப்படிங்கிறது இது மஜ்ரூரு, வஹுவ முதாஃப், ஹிம் அப்படிங்கிறது தான் முதாஃப் இலைஹி. வலா அபுசாரிஹிம். ஸோ இங்கே பாருங்கள், வாவுங்கிறது அத்துஃபு, அலா அபுசாரிஹிம். ஸோ அலாங்கிறது ஜாரு, அபுசாரிஹிம்ல சேம் அதே தான் மஜ்ரூரு முதாஃபு, ஹிம்முங்கிறது முதாஃப் இலைஹி. இது ஹபர் தானே, அலா ஜார் மஜ்ரூர் தானே ஹபராக வரும். ஸோ இது வந்து ஹபர்னு சொல்லலாம் தானே, அலா அபுசாரிஹிம் அப்படிங்கிறது ஹபர். ஏன்னா ஹபர் தான் வந்து ஜாருன் மஜ்ரூராக ஹபர் தான் வரும். அப்படி தானே நம்ம படித்தோம். ஸோ அலா அபுசாரிஹிம் இது வந்து ஹபரு, ஆனால் ஹபர் முகத்தம். ஏன்னா பின்னாடி வந்திருக்க கிஷாவத்துன் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம என்ன சொன்னோம், ஹபர் ஃப்ரண்ட்டில் வந்துருச்சுன்னா அதுக்கு பின்னாடி முபுத்ததா வர்றதா இருந்தால் அந்த முபுத்ததா எப்படி இருக்கும், அலிஃப்லாம் இல்லாமல் இருக்கும், அதாவது இன்டெஃபினட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே வந்திருக்கு, கிஷாவத்துன் அலிஃப்லாம் இல்லையே. ஸோ அப்போது இந்த அலா அபுசாரிஹிம்ங்கிறது ஹபர் முகத்தம், கிஷாவத்துன் அப்படிங்கிறது முபுத்ததா முஅஹர். புரியுதா? இப்போ அடுத்தது பாருங்கள், வலஹும், வாவுங்கிறது அத்துஃபு, லஹும் அவர்களுக்கு வந்துருச்சா, ஜாருன் மஜ்ரூருன் வந்துருச்சா. ஸோ இது எப்படி இருக்குது, ஜாருன் மஜ்ரூருன் முபுத்ததாவாக வராது, அப்போ இது ஹபர் தான். அப்போ ஹபர் முகத்தம். அதாபுன் அப்படிங்கிறது தான் முபுத்ததா முஅஹர், அதீமுன் அப்படிங்கிறது என்னவாக இருக்கும் அப்போனா நாத்தா வந்திருக்குது. புரியுதுங்களாமா? மனுவுத் நாத்தா வந்திருக்குது. ஸோ இப்போது எப்படி வந்து தர்கீப் வைக்கிறதுங்கிறது தெரியுதா? ஸோ நீங்கள் இப்படி ஒன்று ஒன்றா நம்ம படிக்க நம்ம நிறைய படிச்சுக்குவோம். சரிங்களா? ஒரேடியாக நம்ம மண்டையில் வந்து எல்லாத்தையும் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட மூளையே சோர்வாயிருமா. ஸோ மூளையை நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குவோம். இது முடித்ததுக்கப்புறம் இது கற்றுக்கலாம், இது முடித்ததுக்கப்புறம் இது கற்றுக்கலாம் அப்படின்னு நம்ம மூளையை அப்படியே பார்ட்டிக்கலாக நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம அதுக்கு வந்து இன்புட்டு கொடுத்தா தான் அதுவும் ரொம்ப ஆக்டிவாக எல்லாத்தையுமே மண்டையில் ஏற்றிக்கிறதுக்கு, ஸ்டோர் பண்ணுறதுக்கு அதுவும் ரெடி ஆகுமா. சரிங்களா? ஸோ அதனால் நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஒரு 10 லெசன்ஸ் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நிறைய தெரிஞ்சுக்கங்க, அதுக்கப்புறமா இன்ஷா அல்லாஹ் அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். சரிங்களாமா? அல்லாஹ் வந்து எல்லாத்தையுமே நம்மளுக்கு லேசாக்கணும். இந்த பயணத்தின் மூலமாக அல்லாஹு தாலா இம்மையிலையும் மறுமையிலையும் நமக்கு அதிகமான கூலிகளையும் நேர்வழியையும் அல்லாஹு தாலா தரணும் இன்ஷா அல்லாஹ். சரி, ஓகே, இதோடு நம்ம இந்த செஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். நெக்ஸ்ட்டு செஷனில் இன்னும் தம்ப்ரீன்ஸ் இருக்குது, அதை வந்து நம்ம அடுத்த கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம். சரிங்களாம்மா? ஓகே, ப்ரீவியஸ் கிளாஸஸை பார்க்காதவங்க தயவு செஞ்சு லிங்க்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அந்த லிங்க் எல்லாம் போய் கிளிக் பண்ணி ப்ரீவியஸ் கிளாஸஸையும் பாருங்கள், நோட்ஸ் போட்டு எழுதுங்கம்மா. சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.